இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு என்ன ஸ்டாஃபாக தெரியும். இங்கே வந்த முதல் நாள்லேருந்து ஒரு 4-5 நாளில் ஒரு சக்ஸஸ் மீட் நடந்தது. அந்த அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன், அன்றைக்கி நைட்டு நான் ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணேன். நான் என் சக்ஸஸ் மீட்டில் பேச போகிற ஸ்பீச் இது அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணேன். ஆனால் இப்போ நின்னதுக்கப்புறம் எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஆக்சுவலாக ஒரு மாதிரி ஒரு ஓவர்வெல்மிங்காக திணறடிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே நன்றியை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? ஆக்சுவலாக முதல்ல என்னோடய குடும்பத்துக்கு நன்றி தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் இந்த பேங்கிங் ஒரு 2-2.5 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு அக்ரி கிராஜுவேட். அதுக்கப்புறம் ஓகே அக்ரிகல்ச்சர் விட மேக்ஸ் எனக்கு நல்லா வந்தது. ஸோ ஜென்ரல் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணால் என்னால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும்னு நினச்சி அதில் ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொரு வருஷமும் எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணிவிடுவேன். மெயின்ஸ் போவேன், 1/2 மார்க்கு 1 மார்க்கு 1/4 மார்க்கு இப்படியெல்லாம் க்ளோஸில் சக்ஸஸ் விட்டுட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று தான், இன்னொரு பெரிய விஷயத்துக்காக நான் தயாராகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக இந்த அடிகள் விழுந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு எத்தனை எக்ஸாம் போயிருப்பேன்னு கணக்கே பண்ண முடியல. நான் எவ்வளோ எக்ஸாம் போனனோ அந்தளவுக்கு அதை விட அதிகமாகவே என் அம்மா எனக்காக கோயில் போயிருக்காங்க. எத்தனை கோயில்னு சொல்ல முடியாது என்னால். அத்தனை தடவை அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும், ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும், என்ன இருந்தாலும் எனக்காக அவங்க வேண்டாத நாளே இருக்காது. தேங்க்யூம்மா. அப்புறம் எங்கள் அப்பா, எங்கள் வீட்டை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கர்ஸ் தான். அது 2 சின்ன குழந்தைங்களை தவிர மீது எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கர்ஸ் தான். மார்க்கெட்டில் இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்போம். இப்போ அந்த இடத்துல என்னோடய ப்ரெசன்ஸ் எவ்வளோ தேவைப்பட்டுச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அது ஒரு அவ்வளோ ஃபிசிக்கல் ஒர்க்கு தேவைப்படும். பட் ஆனால் எனக்கு பதிலாக என் அண்ணன் அப்பா அந்த ஒர்க் எடுத்துக்கிட்டு, எங்கள் அப்பா சரி போய் படி பார்த்துக்கலாம், எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு சொல்லி, நீ என்ன சம்பாதிக்கிறது விஷயம் இல்லை, பட் நான் படிக்க வச்சதுக்காக நீ எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இது அப்பாவோட ஆசையை நிறைவேற்றின ஒரு மகனாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த வெற்றி எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சமர்ப்பிக்க ஆசைப்பட்றேன். யூஸ்வலாக ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குன்னா, இங்கே பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டரில் சோம்னூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு மார்க்கெட்டில் இந்நேரம் உட்காந்து நாங்கள் மீன் வெட்டிகிட்டு இருப்போம். ஆக்சுவலாக வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்கோம், மீன் வெட்டிகிட்டு இருப்போம். இன்றைக்கி எங்கள் அப்பா பட்டு சட்டை போட்டு அவ்வளோ நகை போட்டு மேலே வர பாருங்க, அவ்வளோ நகை போட்டு அவ்வளோ கெத்தாக எங்கள் ஃபேமிலியில் ஒரு 15 பேர்கிட்ட வந்திருக்காங்க என்னோட சக்ஸஸை பார்க்குறதுக்காக. அவ்வளோ கெத்தாக இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வெற்றி கொடுத்த சுரேஷ் ஐஸ் அகாடமி, அப்புறம் என்னோட நண்பர்கள், என்னோட மென்டார்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போது நான் சின்ன வயசுலேருந்தே நல்லா படிக்கிற பையன்தான். எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு எதுலேயும் வீக் அப்படிலாம் கிடையாது. பட் ஆனால் இங்கிலீஷ் சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய பயம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்னா இங்கிலீஷ் சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய பயம். காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். நிறைய நெகட்டிவ் மார்க் போச்சு, நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணேன். இங்கிலீஷ்னால மட்டும்தான் அந்த ஒரு வீக்னஸ் இருந்தேன். நல்லா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலாக இங்கே புளியகுளம்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண டைமில் அங்கே போய் படிச்சுட்டு இருந்தேன். காலையில் 8 மணிக்கு உள்ளே போனேன்னா நைட்டு 8 மணி வரைக்கும் அங்கே இருப்பேன். ஃபஸ்ட் ஆளாக உள்ளே போவேன், ஃபஸ்ட் ஆளாக வெளியே போவேன். முதல்ல அங்கே கையெழுத்து போடும்போது நான் நினச்சேன், இந்த கையெழுத்து என்னை ஒரு ஆஃபீஸராக ஒரு கையெழுத்து போட வைக்கும் அப்படின்னு நினச்சேன். அது இன்றைக்கி நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரிசோர்ஸஸை எஃபெக்டாக யூஸ் பண்ணால் போதும். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் நான் முதல்வன் ஸ்கீமில் போய் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே தான் சுகேஷ் சாரை பார்த்தேன். நான் போன முதல்ல ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூக்காக செலக்ட் ஆகிருந்தேன். அன்றைக்கி அவர் தான் எனக்கு கைடன்ஸ் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு அவர் அன்றைக்கி தான் பார்த்தேன். என்னை ஒரு 10 நிமிஷம் இன்டர்வியூ எடுத்தாங்க. என்ன நினச்சாங்கன்னு தெரியல. அங்கேருந்து ஒரு ஸ்டாஃப்ட்ட, அந்த பையன் நல்லா பேசுகிறான், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறான், அவனை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா படிக்க வைங்க, அவனுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் அந்த ஸ்டாஃப் என்கிட்ட பேசினாங்க. அதுதான் இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டிலேருந்து நம்மளால் சப்போர்ட் வாங்க முடியாது. நமக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே இதாகிடும். ஸோ அதனால் நிறைய கஷ்டப்பட்டு படித்தேன், வேலை பார்த்தேன். ஏன்னா என் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன். கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் இது பண்ணவே முடியாது. நான் நல்லா படித்தேன், எல்லாமே நல்லா வருது, ஏன்டா எக்ஸாம் கிளியர் ஆகலை அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயம் எனக்கு லேக் ஆகிருக்கு. அது எனக்கு இங்கே கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் சாரை அந்த சக்ஸஸ் மீட்டில் பார்த்த அன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சுது. என்ன தான் படித்தாலும், என்ன தான் இது பண்ணாலும், என்ன தான் பைக் இருந்தாலும், நமக்கு ஓட்ட தெரிஞ்சாலும் அதில் பெட்ரோல் இருந்தால் தான் ஓடும். கரெக்டாக அந்த மாதிரி அவர் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாரு. சும்மா எதுவுமே பேசலை, ஒரு 2 நிமிஷம் தான். போகிற வழியில், என்ன அவனே வந்துருச்சா, வந்துடும், 4-5 அப்பாயின்மெண்ட் தரும், வாங்க நீ பாரு
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாங் போட்டு போனார். உங்களுக்கு தெரியாது அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எவ்வளோ பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார், நீங்கள் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறீங்க என்ன. இப்போ கூட ரீசெண்டாக இந்த வருஷம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு வார எக்ஸாம், வார ப்ரிலிம்ஸ், வார மெயின்ஸு, இன்டர்வியூன்னு அழகாக அலைஞ்சிட்டு இருந்தோம். அந்த டைம்லையும் எனக்கு இன்டர்வியூக்கு நிறைய நோட்ஸ் அனுப்பிச்சு இதை டிஸ்கஸ் பண்ணுவோம், படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக பார்த்தா நான் பேங்கிங் படிக்கிறேன்னா அவர் பேங்கிங் படிக்கிறாருன்னே தெரியாது. அவ்வளோ தூரம் அவர் கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ அப்டேட்டாக வச்சிருப்பாரு. அவ்வளோ ஓட்டம், அவ்வளோ இந்த வயசுலையும் இவ்வளோ அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமும் இவ்வளோ பேரை நம்ம படிக்க வைக்கணும், இன்ஸ்பயர் பண்ணணும், அது பண்ணுங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். சார் ரொம்ப தேங்க்யூ சார். உங்களுக்கு எத்தனை தடவை தேங்க்யூ சொன்னாலும் எனக்கு பத்தாது. அப்புறம் வசந்த் அண்ணன், அப்புறம் சுந்தர் அண்ணன், இவங்களாம் எனக்கு கிளாஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணாங்க. கோபி சார் என் மேலே நம்பிக்கை வச்ச ஒரு நல்ல மனுஷன். அவரோட சக்ஸஸ் நான் கண்டிப்பாக பார்ப்பேன்னு நம்புகிறேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, இங்கே கோயம்புத்தூரில் இருந்தப்பையா இருக்கட்டும், சேலமில் நான்முத்தூரில் இருந்தப்பையா இருக்கட்டும், இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு 10 பேர் இருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் உங்களை வந்து ஒரு சக்ஸஸுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு மேஜரான ரோல் பண்ணால் அது போய் கிடையாது. உண்மை தான். இங்கே என்னோட மைனஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தது. எல்லாம் வந்ததுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் குரூப்பாக சேர்ந்து படித்தா நல்லா படிக்கலாம் அப்படின்ற ஐடியா கொடுத்தது கவினுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் எனக்கு ஐபிபிஎஸ் பிஓ கிளியர் பண்ண வச்சுது. ஆக்சுவலாக 2 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். நேஷனல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஏஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அப்புறம் ஐபிபிஎஸ் பிஓவில் இந்தியன் பேங்க் கிடச்சிருக்குது. ஸோ இந்த சக்ஸஸை என் ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இது பண்ணிக்கிறேன். அப்புறம் என் அக்கா, அண்ணன், இங்கே 2 குட்டி பாப்பா. நான் ஒரு மாதிரி வைராக்கியம் பிடிச்சாள். பாஸ் ஆகிட்டு தான் வீட்டுக்கு வருவேன், பாஸ் ஆகிட்டு தான் பேசுவேன்னு எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு போனப்போ உன் பையன் ஆஃபீஸர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். வீட்டுக்கு போகணுன்ற ஆசைக்கு பெரிய காரணம் எங்கள் சின்ன பசங்க. அவங்கள பார்க்கணுன்ற அந்த வெறியும் இருந்தது. நிறைய பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன், பட் என்ன செய்யலாம்னு தெரியல எனக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃபாக நான் நிறைய உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இங்கே ஒரு 2-3 விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சூரியன் மாதிரி பிரகாசிக்கணும்னா முதல்ல சூரியன் மாதிரி எரிக்கப்படுறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லுவார். ஸோ இப்போ நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நாங்கள் உங்களை நிறைய கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். வீணோ வெளியே போடக்கூடாது, டெஸ்ட்டு போடணும், மார்க் காட்டணும், எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஒரு கடத்தில் பிரகாசிக்கிறதுக்காக தான் அப்படின்றத நினச்சிக்கோங்க. நம்ம அகாடமியை பற்றி சொல்லும்போது எவ்வளோ பெரிய கடல் இருந்தாலும் அதில் ஒரு துளி மலைத்துளி வந்து அந்த முத்துக்குள்ளே போய், அந்த சிப்பிக்குள்ளே போய், அந்த சிப்பி அடக்காத்து தான் முத்தாகும். அது மாதிரி நம்ம அகாடமி ஒரு ஆறு மாதிரி. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்கள் வந்தீங்கன்னா போதும், அது போகிற போக்கில் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நீங்கள் அடைஞ்சிடலாம். அது நீ எவ்வளோ நாளும் மிகையாகாது. நீங்கள் எவ்வளோ பெரிய நாலேஜபிள் பர்சனாக இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ், ஒரு மோட்டிவேஷன், இதெல்லாம் இல்லாமல் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் எங்கள் சித்தி, சித்தப்பா எல்லாருமே நீ பர்றாமானை பார்த்துக்கலாம் அப்படின்ற மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியாது, ஆக்சுவலாக ஆஸ்பிரண்ட் லைஃப்ன்றது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி யோசிக்க தோணும். ஒரு ப்ரைவேட் வேலை பார்க்குறவன் மாதம் 20,000 சம்பாதிக்கிறான், நிம்மதியாக இருக்கான், நம்மளும் அது மாதிரி பார்க்கலாமே, நம்ம இவ்வளோ நாள் வெட்டியாக இருக்கமே, சம்பாதிக்கலையே அப்படின்னு யோசிக்க தோணும். அந்த டைமில் யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசுகிற அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு சில வார்த்தைகள் உங்களை எவ்வளோ தூரம் மோட்டிவேட் பண்ணுன்றது உங்களால் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்கிற பேரண்ட்ஸுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன், தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வைங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க ஷைன் பண்ணுவாங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு என்ன இவ்வளோ நாள் படிக்கிற, எத்தனை வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுற, எப்போ தான் வேலைக்கு போகிறது, எப்போ தான் கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதுலேயே போதும், அவங்களுக்கு நீங்கள் கேட்டால் போதும். ஓகே, அது அவங்களுக்கு ஒரு மாதிரி இதாக ஆரம்பிச்சிடும், டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மட்டும் பண்ணாதீங்க, விட்டு அவங்களே படித்து அவங்களே மேலே வந்துடுவாங்க. இதை பொறுத்தளவுக்கு இத்தனை மாதத்தில் வேலை வாங்கிடலாம், இத்தனை வருஷத்தில் வேலை வாங்கிடலாம் அப்படின்ற கணக்கே கிடையவே கிடையாது. வேலை கண்டிப்பாக வரும். இந்த வேலையா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அது இன்னைக்கா, நாளைக்கா, இந்த எக்ஸாம்லையா, அடுத்த எக்ஸாம்லையா, அது மட்டும்தான் நிச்சயம். ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் ஒரு தடவை எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. என் மகன் நல்ல பையன், நல்ல மகன். எவ்வளோ கஷ்டப்பட்டு 5ஆவதுலேருந்து ஹாஸ்டலில் இருந்தான். 5ஆவதுலேருந்து ஹாஸ்டல் ஆகி நான் அரசாங்க வேலை வாங்கியே தீர்வான் அப்படியே சொல்லி வந்தான். அதே போல் இன்னைக்கு அரசாங்க வேலை வாங்கி வந்து தான் வீடு வந்து சேர்ந்தான். என் மகனுக்கு ரொம்ப நன்றி, சுரேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி, இருக்கிற பேரண்ட்ஸுக்கு பூரா ரொம்ப நன்றி, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பூரா ரொம்ப நன்றி. என் மையம் ஜெயிச்சு வந்ததுக்கு என் மகனுக்கு ரொம்ப நன்றிங்க. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்